இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். ரேஷன் கார்டு சேவை. புதிய ரேஷன் கார்டு மற்றும் நகல் கார்டுகள் இனி அஞ்சல் சேவை மூலம் நேரடியாக விண்ணப்பதாரர்களின் வீட்டிற்கே அனுப்பி வைக்கப்படும். சுங்க கட்டண உயர்வு. சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள சுங்க சாவடிகளில் வாகன வகையை பொறுத்து 5 முதல் 30 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் பார்கள். டாஸ்மாக் கடைகளுடன் இணைந்த பார்களுக்கான விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டு கடைகளிலிருந்து 100 மீட்டர் சுற்றளவுக்குள் பார்கள் அமைத்துக் கொள்ளலாம். அரசு பிணைய பத்திரங்கள். தமிழக அரசு 2000 கோடி மதிப்பிலான பிணைய பத்திரங்களை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வருங்கால வைப்பு நிதி. சந்தாதாரர்களின் வங்கி கணக்குகளில் வட்டி வரவு வைக்கப்பட்டு வருகிறது. வராதவர்களுக்கு விரைவில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே தக்கல் டோக்கன். ஆகஸ்ட் 1 முதல் தக்கல் டிக்கெட் முன்பதிவிற்கான புதிய டோக்கன் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. மசோதா தாக்கல். மக்களவையில் பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான அபராதம் மற்றும் சிறை தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தென்காசி உள்ளூர் விடுமுறை. சங்கர நாராயண சுவாமி கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்திற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதிக்குழு பதவிக்காலம். மாநில நிதிக்குழுவின் பதவிக்காலம் டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மண்டல கவுன்சில். தென்மண்டல கவுன்சில் உறுப்பினர்களாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற மேல்முறையீடு. கரூர் அரசு பணி ரத்து விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. சேலம் உள்ளூர் விடுமுறை. கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை அறிக்கை. அடுத்த சில நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது விவகாரம். கர்நாடக அணை விவகாரத்தில் தமிழகத்தின் ஒப்புதல் தேவை என்பது குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரங்களை ஒன்றிய அரசு மாநிலங்களவையில் விளக்கியுள்ளது. ரேஷன் கார்டு KYC. அத்தியோதயா ரேஷன் கார்டுதாரர்கள் ஜூலை 31க்குள் EKYC சரிபார்ப்பை முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப தேர்வுகள். தட்டச்சு சுருக்கெழுத்து மற்றும் கணினி தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பல்வேறு மாவட்ட விடுமுறைகள். திருவள்ளூர், தூத்துக்குடி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் அந்தந்த பகுதி திருவிழாக்களுக்கான உள்ளூர் விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறப்பு ரயில்கள். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் இடையே ஜூலை 29 அன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.